இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் வக்ரகுரு, சிம்மத்தில் ராகு மற்றும் செவ்வாய், கன்னியில் புதன், சந்திரன் மற்றும் சூரியன், துலாத்தில் சுக்கிரன், மகரத்தில் வக்ரசனி, கும்பத்தில் கேது. வடக்கு ராசியில் கிரகங்கள் எதுவும் இல்லை. கிழக்கு ராசியில் குரு, ராகு மற்றும் செவ்வாயும், தெற்கு ராசியில் புதன், சந்திரன், சூரியன் மற்றும் சனியும், மேற்கு ராசியில் கேது மற்றும் சுக்கிரனும் தொடர்படுகின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். அவர் மேசத்தில் இருக்கின்றார். அவருக்கு நேரெதிராக அவரது பகை கிரகமான சுக்கிரன் அவர் வீட்டில் வலுவாக இருக்கின்றார். குருவிற்கு திரிகோணத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் குரு இருக்கின்றார். அதே கிழக்கு ராசியில் குருவோடு ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். அப்போ இங்கு குரு பிளஸ் செவ்வாய் பிளஸ் ராகு சேர்க்கை ஏற்படுகின்றது. ராகு ஆன்டி கிளாக் இயக்கம் மூலமாக ரிஷபத்தை நோக்கி, அதாவது குருவை நோக்கி வருகின்றார். குரு மரணத்துக்கு பயந்து பின்னோக்கி ஓடுகின்றது. இங்கு குரு வக்கிரமாக இருக்கின்றது. நாடி முறைப்படி ஒரு கிரகம் வக்கிரமாக இருந்தால் பின்னோக்கி செல்லும், பின்ராசியோடு தொடர்படும். அப்போ பின்ராசியில் வைத்து நாங்கள் பலன் பார்க்க வேண்டும். இங்கு குரு வக்கிரமாக இருக்கின்றார், சனி வக்கிரமாக இருக்கின்றார். ரிஷபத்தை நோக்கி, அதாவது குருவை நோக்கி ராகு வருகின்றார். குரு மரணத்துக்கு பயந்து பின்னோக்கி ஓடுகின்றது. மகர ராசியில் இருக்கும் சனி கூட கேது தன்னை தாக்க வருவதாக எண்ணி பயப்படுகின்றார். பயந்து இந்த தாக்குதலை தடுக்க சனி பின்னோக்கி ஓடுகின்றார். ஜாதகர் கடும் சிக்கலில் இருக்கின்றார் என்பதை இது காட்டுகிறது. குரு தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் கேது, ராகு அச்சுக்கு இடையில் உள்ளன. ஜாதகர் தனது வாழ்க்கையில் நிறைய ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்பதை இது குறிக்கின்றது. மேலும் குருவோடு பிளஸ் 3 கிரக சேர்க்கை, அதாவது குருவோடு சேர்த்து 3 கிரக சேர்க்கை இங்கு இருக்கின்றது. செவ்வாய் பிளஸ் ராகு, அதாவது குரு, அதை தொடர்ந்து செவ்வாய், அதற்கடுத்தது ராகு என அடுத்த 5வது ராசியில் இருக்கின்றன. அதாவது குருவிற்கு 5வது திரிகோண ராசியில் செவ்வாய் மற்றும் ராகு ஒரே திசையில் இருக்கின்ற கிரகங்களை ஒன்றாக இருப்பதாக நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ குருவோடு பிளஸ் ராகு பிளஸ் செவ்வாய் சேர்க்கை. அப்போ குருவோடு செவ்வாய் பிளஸ் ராகு சேர்க்கை, இந்த சேர்க்கை காணப்படுகின்றது. இவர் வாழ்க்கையில் இந்த ஜாதகர் நிம்மதியாக அமைதியாக இருந்ததில்லை என்பதை இது காட்டுகிறது. குருவை தொடர்ந்து பின்னால் பார்த்தீர்களே ஆனால் அடுத்தடுத்து சனி பிளஸ் கேது பிளஸ் என்ற, அதாவது அதுக்கடுத்து குரு வருகின்றது. குருவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சனி பிளஸ் கேது பிளஸ் குரு சேர்க்கை. இந்த அமைப்பும் ஜாதகர் தனது சொந்த தொழிலில் பல இடையூறுகளை சந்திக்கின்றார் என்பதை இந்த அமைப்பு காட்டுகின்றது. குருவிற்கு திரிகோணத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கின்றன. குரு இங்கு தனித்து இருப்பதால் இவரது வாழ்க்கையில் இடைவெளிகள் நிறைய இருக்கும். அதோடு தொழிலில் மிகப்பெரிய சிக்கல்களை, ஆபத்துக்களை சந்தித்தார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகரின் தந்தையின் ஜாதகத்தை பார்ப்போமாக இருந்தால், தந்தை பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்றார். தந்தையின் ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் வக்ரசனி, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் மற்றும் குரு, கும்பத்தில் புதன் மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு. வடக்கு ராசியில் ராகுவும், கிழக்கு ராசியில் சனி மற்றும் சந்திரனும், தெற்கு ராசியில் செவ்வாய், கேது, சுக்கிரன் மற்றும் குருவும், மேற்கு ராசியில் புதன் மற்றும் சூரியனும் தொடர்படுகின்றனர். ஜாதகராக குருவை எடுக்கின்றோம். குரு மகரத்தில் இருக்கின்றார். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார். சனியோடு தொடர்படுகின்றார். தொழில்காரகன் சனி சிம்மத்தில் இருக்கின்றார். சிம்மாதிபதி சூரியன் கும்பத்தில் இருக்கின்றார். இடமாறி இருக்கின்றார்கள். ராகு மற்றும் கேதுவை கிராஸ் பண்ணி இருக்கின்றார்கள். சனி தனது சொந்த ராசிக்கு வரும்போது வியாபாரத்தை குறிக்கும் புதனோடு தொடர்படுகின்றார். இந்த அமைப்பானது ஜாதகர் பல இடங்களுக்கு செல்வதன் மூலமாக தனது வியாபாரத்தை விளம்பரப்படுத்தி வியாபாரம் செய்கின்றார். அதோடு சனி சந்திரனோடு தொடர்படுகின்றார். அப்போ பல இடங்களுக்கு செல்வதன் மூலம் இவரது வியாபாரம் நடைபெறுகின்றது. இவரது மனைவி சுக்கிரன்
மகர ராசியில் இருக்கின்றது. பலவீனமான குருவுடன் குரு 29 பாகையில் இருக்கின்றார். சுக்கிரன் 15 பாகையில் இருக்கிறது. இந்த 2 கிரக சேர்க்கைகளுக்கும் பின்னால் திருடர்கள், விபச்சாரம் போன்றவற்றை குறிக்கும் சந்திரன் இருக்கின்றார். தனுசில் 24வது பாகையில் சந்திரன் இருக்கின்றார். சுக்கிரனை ஆற அமர கட்டித் தழுவ முயற்சிக்கின்றது. இங்கு 3 கிரக சேர்க்கையானது சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு. ஜாதகரின் மனைவியை சுக்கிரன் குறிக்கின்றார். சந்திரன் அந்த மனைவியை விவசாரத்துக்கு நிர்பந்திப்பது போல் உள்ளது. ஒரு 3ஆம் ஆள் இல்லையா, அவர் இந்த ஜாதகரின் மனைவியை விபச்சாரத்துக்கு நிர்பந்திப்பது போல் உள்ளது. சூரியன் சனி இடமாற்றம். இந்த தந்தையின் மகன்களில் ஒருவர் விபச்சாரத்துக்கு பிறந்தவர் என்று சொல்லலாம். அதை மகனின் ஜாதகத்தில் உள்ள சந்திரன் சூரியனோடும் சனியோடும் திசை ரீதியாக தொடர்படுகிறது. அதோடு பின்னால் ராகு மற்றும் செவ்வாய், அடுத்து புதனும் கூட வலிமையாக இருந்து இதை உறுதிப்படுத்துகின்றார். மனைவியின் ஜாதகத்தை பார்த்தால் மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு மற்றும் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் செவ்வாய் மற்றும் புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, கும்பத்தில் கேது. வடக்கு ராசியில் கிரகங்கள் எதுவும் இல்லை. கிழக்கு ராசியில் சுக்கிரன், சனி மற்றும் ராகுவும், தெற்கு ராசியில் சூரியன் மற்றும் குருவும், மேற்கு ராசியில் சந்திரன், செவ்வாய், கேது மற்றும் புதனும் தொடர்படுகின்றனர். இங்கு கணவரை ஆளும் கிரகம் செவ்வாய். அவர் வணிக கிரகமான புதனோடு துலாத்தில் சேர்ந்திருக்கின்றார். அது நிதிக்கு சொந்தமான கிரகம், நிதியோடு சம்பந்தப்பட்ட ராசி. அதை ஆளும் கிரகம் சுக்கிரன். அவரது கணவர் வர்த்தக வியாபாரத்தில் இருக்கின்றார் என்பதை இது காட்டுகிறது. பெண்களுக்கு சுக்கிரனை ஜீவகாரகனாக எடுப்போம். இங்கு சுக்கிரன் சிம்மத்தில் நிழல் கிரகத்தோடு சேர்ந்துள்ளார். விபச்சாரத்தை குறிக்கும் கிரகம் சந்திரன் மிதுனத்தில் சுக்கிரனுக்கு பின்னால் இருக்கின்றார். சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கை ஏற்படுகின்றது. இவள் இயற்கையில் விபச்சாரத்தை விரும்பும் ஒரு பெண் என்பதை இந்த சேர்க்கை உணர்த்துகின்றது. இங்கு சூரியன் கன்னி ராசியில் ராகுவுக்கு பின்னால் இருக்கிறது. இவர்களில் ஒரு மகன் விபச்சாரத்துக்கு பிறந்தவர் என்பதை இந்த அமைப்பு காட்டுகின்றது.